அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இப்பொழுது கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 சின்ன வெங்காயம், 5 தக்காளி, சிறிதளவு புளி, கருணைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து கருணைக்கிழங்கு கொஞ்சம் புளி போட்டு வேக வைக்கணும். இப்பொழுது சிறிய வெங்காயமும் 5 தக்காளியும் உரித்து கட் பண்ணி ஒன்றா போட்டு வதக்கலாம். சிறிய வெங்காயம் வந்தால் நல்லா ருசியாக இருக்கும். தக்காளி நல்லா பழுத்த பழமாக 5 தக்காளி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பொறுமையாக சிம்லையும் ஹைலையும் வச்சு வதக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுன பிறகு அரைக்கணும். சூட்டோடு அரைச்சா மிக்ஸி ஜாரு வீணாக போயிடும். ஆறுன பிறகு அரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சிறிதளவு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் கருணைக்கிழங்க நல்லா அறுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வந்தாச்சு. அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு ஒன்றுனா பொருள் சேர்க்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 3யும் ஒன்றா போட்டு பொறுமையாக பொரிஞ்ச பிறகு பொரிக்கட்டும். பொரிஞ்ச பிறகு அறுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். கருணைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ் இருக்கவங்க, மூல வியாதிக்காரவங்க இது சாப்பிட்றது நல்லது. ஆனால் குழம்பாக சாப்பிட்றத விட மசியல் பண்ணி சாப்பிட்டா காரம் சேர்க்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு. அதனால் மசியல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கருணைக்கிழங்கு இது புளிக்குழம்பு வச்சா நல்லா ருசியாக இருக்கும். இது 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இந்த குழம்ப இதில் புளி கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கொஞ்சம் கரைச்சிக்கணும். நல்லா பொன்னிறமாக இப்போ வந்துடுச்சு. வந்த பிறகு மாறி அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை போட்டு வதக்கணும். ஏற்கனவே வதக்கியதுனால சும்மா லைட்டாக ஒரு பரட்டி விட்டுணும். இதில் ஒரு 4 ஸ்பூன் வீட்டு மசாலா தூள் அது சேர்த்துக்கலாம். அதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், மிளகாய், மல்லி எல்லாம் போட்டு அரைச்சதுனால இந்த குழம்பு நல்லாயிருக்கும், கெட்டியாகிடும். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. கருணைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சது போட்டாச்சு. இதில் அரைச்சி வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம அரிசி களைஞ்சின தண்ணியில் குழம்பு வச்சா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் புளியை ஊற வச்சு இதையும் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஊற்றிய பிறகு இப்போ கொஞ்சம் குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். கொதித்த உடனே குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். இப்போ குழம்பு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்ச பிறகு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடும். அதில் வேணும்னா சிறிதளவு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 4-5 பீஸ் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் குழம்புல கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு கெட்டியாக வந்துடும். சிம்மில் வச்சு நல்லா வந்த பிறகு குழம்பு கெட்டியாக ரெடி ஆயிடும். இப்போ நான் மேற்கொண்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றவும்
இன்னும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும். ரெடியான பிறகு வெள்ளை சாதம் போட்டு இந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு, கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு, சுவையான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இப்பொழுது மேற்கொண்டு இதனோட அப்பளத்தோடு சாப்பிட்டா தொட்டுக்கவே தேவையில்லை, அப்பளம் மட்டுமே போதும். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. நான் இனிமேல் பொடி அரைக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பொடி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. இப்பொழுது அருமையான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். வெள்ளை சாதம் வச்சுருக்கேன், குழம்பு ஊற்றி அப்பளம் பொரிக்கிச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். அருமையான சுவையான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம். நன்றி.